ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு ஃபுல்லாக, அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இந்த நாளையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீகால் பண்ண போகிறோம். இதில் ஒரு 150க்கும் மேலே கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ரீகாலாக இருக்கும். பேப்பர் 1க்கும் யூஸ் ஆகும், பேப்பர் 2க்கும் யூஸ் ஆகும். சரியா? ஏன்னா 8th அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. இது ஆசியாவிலேயே பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆவண காப்பகம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பின்வருவற்றுள் தவறான இணையை காண்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். கோட்டைகள், அந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது சரிதான். அடுத்து புனித டேவிட் கோட்டை. புனித டேவிட் கோட்டையை பொறுத்த வரைக்கும் கடலூர், கரெக்டு தான். 1690 கடலூரில் பிரிட்டிஷ்காரன் கட்டினா புனித டேவிட் கோட்டை. அடுத்தது பாருங்கள், புனித பிரான்சிஸ் ஆலயம் கோவா. புனித பிரான்சிஸ் ஆலயம் பொறுத்த வரைக்கும் கொச்சியில் கட்டினாங்க. ஸோ 3வது உள்ளது தான் தவறு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, கரெக்டு. ஓகேவா? டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? டெல்லியில் தேசிய அருங்காட்சியகம் இருக்குது. எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1949. இந்தியாவில் பெரிய தேசிய அருங்காட்சியகம் எதுன்னு கேட்டால் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? யார் தலைமையில் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்தோலி சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் 1929-30 நடந்திருக்கும். பட்டேல் தான் தலைமை தாங்கியிருப்பார். பர்தோலி அப்படிங்கிறது குஜராத்தில் உள்ள ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? மாப்பிளா கிளர்ச்சி எந்த வருடம் நடைபெற்றது? மாப்பிளா கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. 1921 நடைபெற்றது இந்த மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது. மெஜாரிட்டி கேரளாவில் இது நடந்திருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த சத்தியாகிரகத்தில் சம்ப்ரான் சத்தியாகிரகமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917-18 நடந்துச்சு. அடுத்து இன்னொரு சத்தியாகிரகம் இருக்குது. என்ன அப்படின்னா கேதா சத்தியாகிரகம், இல்லைன்னா கைரா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1918 நடந்துச்சு. ஓகேவா? இந்த கேதா அப்படிங்கிறது குஜராத்தில் உள்ள பிளேஸு. சம்ப்ரான் அப்படிங்கிறது பீகாரில் உள்ள பிளேஸு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை அப்படிங்கிறது எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே அப்படின்னா பஞ்சாப். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது? பாளையக்காரர் முறையை பொறுத்த வரைக்கும் 1529 இந்த பாளையக்காரர் முறை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. பாளையக்காரர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 72 பாளையங்களாக பிரித்தாங்க. 1929 பாளையக்காரர் முறையை அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் விஸ்வநாத நாயக்கர். சரியா? விஸ்வநாத நாயக்கர் தான் இதை அறிமுகம் பண்ணார். யாரோட உதவியோட அப்படின்னா அவரோட அமைச்சர் அரியநாதர் உதவியோட இதை உருவாக்குனாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பொறுத்த வரைக்கும் மருது பாண்டியர்கள் தோற்றுவிச்சிருப்பாங்க இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை. மருது பாண்டியர்கள் யார்? மருது பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் வேலுநாச்சியாரோட தளபதிகளாக இருந்திருப்பாங்க. சரியா? மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மருது, சின்ன மருது அப்படின்னு சொல்லலாம். இதில் சின்ன மருது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருது தான் ஆலோசகராக இருந்தார். யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு ஆலோசகராக இருந்தார். இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 கொண்டு வந்தாங்க. பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பூலித்தேவர் இருக்கார் இல்லையா? பூலித்தேவர் அதாவது மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேற்கு பாளையத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் இந்த பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் லாஸ்ட்டில் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா கேப்டன் கேம்பல். சரியா? கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். பாளையக்காரர் முறையின்படி எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. சிவசுப்பிரமணியம் எங்கு தூக்கிலிடப்பட்டார்?
சிவ சுப்பிரமணியம். முதல்ல இந்த சிவசுப்பிரமணியம் யார்? கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் தூக்கில் வந்து போட்டுருவாங்க. எங்கே தூக்கில் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் நாகலாபுரத்தில் தூக்கில் வந்து போடுவாங்க. கூற்று 1, 1672 பிரிட்டிஷ் படைகள் காளையார்கோவில் போரில் முத்து வடுகனாரை கொன்றது. வேலுநாச்சியார் தனது மகள் ஊமச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் கோட்டையில் வாழ்ந்தார். பாருங்க, இதில் ரெண்டுமே தவறு தான். கூற்று 1 தவறு, 2 தவறு. சரியா? ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் படைகள் கொன்றிருப்பாங்க, ஆனால் 1672 வந்து கிடையாது. எந்த வருஷம் அப்படின்னா 1772 வந்து கொண்டிருப்பாங்க. இவங்க ஒரு 8 வருஷம் கழிச்சு 1780 நம்ம வேலுநாச்சியார் வந்து திரும்ப வந்து மீட்டெடுப்பாங்க, சிவகங்கையை மீட்டெடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப முதல் கூற்று தவறு. 2வது கூற்று வந்து பாருங்கள், வேலுநாச்சியார் தனது மகள் ஊமச்சி நாச்சியார்னு கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியோட மகள் பேர் வெள்ளச்சி நாச்சியார். சரியா? ஸோ அவங்க திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ 2வது குற்றம் தவறு, அனைத்தும் தவறு அப்படிங்கிறது. சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். யார்? சின்னமருது அப்படிங்கிறது. ஊமைத்துறையை தலைநகர் சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் யார்? ஊமைத்துறை இருக்காங்க இல்லையா, ஊமைத்துறை யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி அப்படின்னு சொல்லலாம். சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சின்னமருது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த வருடம் வெளியிடப்பட்டது? 1801. தீர்த்தகடி தனது சமையல்காரன் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டார். 1805 அரச்சலூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். முதல் கூற்று சரிதான், 2வது கூற்று தவறு. ஏன் அப்படின்னா இவர் வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அப்போ முதல் கூற்று சரி, 2வது கூற்று தவறு. வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யார்? வேலூர் கழகம் எப்போ நடந்துச்சு? 1806 வந்து நடந்துச்சு. அப்போ சென்னை மாகாண கவர்னர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் தான் வந்து கவர்னராக வந்து இருந்தார். பீகார் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? அதாவது 1857 ஒரு பெரிய புரட்சி வந்து நடந்திருக்கும். அப்போ ஒரு பிளேஸில் ஒரு ஆட்கள் வந்து தலைமை வந்து தாங்கியிருப்பாங்க. அதில் பீகாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வர் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை ஏற்றிருப்பார். பீகாருக்கு கன்வர் சிங். சரியா? டெல்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. டெல்லிக்கு 2ஆம் பகதூர் ஷா. லக்னோவுக்கு பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூருக்கு நானா சாஹிப் கான் நான். சரியா? ஜான்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணி லட்சுமிபாய். ஓகேவா? குவாலியருக்கு தாந்தியா தோப்பே. பரைலி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு கான் பகதூர் கான் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் ஜான்சி இருக்கு இல்லையா, ஜான்சி அந்த கழகத்தை அடக்குனது யார் அப்படின்னா ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஜென்ரல் ஹக்ரோஸ். ஜான்சிக்கு ரோஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிரைலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர் காலின் கேம்பல். பிரைலிக்கு கேம்பல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இதை வந்து அடக்குவாங்க. 1857 இதை வந்து அடக்குவாங்க. ஓகே, நிறையா இருக்குது, நான் முக்கியமானதை மட்டும் சொன்னேன். லக்னோவில் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? லக்னோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லக்னோவில் யார் வந்து தலைவராக இருந்தால் பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து இருந்தாங்க. யார் அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ் தான் வந்து லக்னோவில் அடக்குனார். தட்சசீலம் எந்த வருடம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? தட்சசீலம் அப்படிங்கிறது எந்த வருடம் அப்படின்னா 1980 வந்து அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் மதராசாவை நிறுவியவர் யார்? டெல்லியில் மதராசாவை நிறுவியவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த சாசன சட்டம் எது? பட்டை சட்டம் அப்படி சொல்லுவாங்க. 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம். ஹண்டர் கல்விக்குழு எந்த வருடம் அமைக்கப்பட்டது? ஹண்டர் கல்விக்குழு பொறுத்த வரைக்கும் 1882 வந்து அமைச்சிருப்பாங்க இந்த ஹண்டர் கல்விக்குழு அப்படிங்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஹண்டர் குழு 1882 அப்படிங்கிறது. அடுத்து சார்லஸ் உட்டறிக்கை, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெக்காலா கல்வி அறிக்கை, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சார்லஸ் உட்டறிக்கையை பொறுத்த வரைக்கும் 1854 வந்து சார்லஸ் உட்டறிக்கை. அதுக்கு முன்னாலேயே மெக்காலே கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க 1835. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? ரைட். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானியக்குழுவை அமைக்க பரிந்துரை செய்தது? பல்கலைக்கழக மானியக்குழு எந்த குழு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. என்ன குழு? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. இந்த கல்விக்குழுக்களில் ஒரு 3-4 கல்விக்குழு வந்து வரும். சரியா? அதில் ஒன்று ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு அப்படிங்கிறது. அடுத்து வந்து இந்த ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த யுஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. வேறு என்ன குழு இருக்குது அப்படின்னா கோத்தாரி
கல்விக்குழு. கோத்தாரி கல்விக்குழு 1964 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது முக்கியமான ஒன்று. அடுத்ததாக லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு. இது வந்து 1952 53 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு பொறுத்த வரைக்கும் 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த வருடம் அறிமுகம் செய்யப்பட்டது? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷனல் பாலிசி, எந்த வருடம் அப்படின்னா 1986 கொண்டு வரப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 1929 தொடங்கப்பட்டது. அடுத்ததாக வந்து பாருங்கள், வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். வளியியல் வானிலையோட அறிவியல் பிரிவா? ஆமாம், அறிவியல் பிரிவு தான். அப்போ முதல் குற்று சரி. ரெண்டாவது, காலநிலையல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவு. கரெக்ட் தான். 1 and 2 ரெண்டுமே வந்து சரிதான். வெப்பநிலையானது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவில் குறைந்து கொண்டே செல்கிறது? மேலே போக போக வெப்பநிலை என்னாகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். எவ்வளோ? 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது. தோட்டப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் எது? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். சரியா? எது அப்படின்னு கேட்டால் சரளை மண். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வானிலை குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு பகுதியில் நீண்ட நாளைய வானிலை, அதாவது 35 ஆண்டுகளின் சராசரியை குறிப்பதாகும். ரெண்டுமே சரிதான். முதல் குற்றம் சரி, ரெண்டாவது குற்றம் சரிதான். ஓகே. அடுத்து, காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே ஆகும். ரெண்டுமே சரிதான். மூணாவது சரிதான். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்ற பொருள். கரெக்ட் தான். 1 2 3 4 நாலுமே வந்து சரிதான். ஃபியோஃபோர்டு அளவை என்ற கருவி எதனை அளவிட பயன்படுகிறது? ஃபியோஃபோர்டு வந்து எதை அளக்க பயன்படுது அப்படின்னா காற்றோட வேகத்தை அளக்க பயன்படுது. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஹைக்ரோமீட்டர். ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்படின்னா சுய ஈரப்பதம். அடுத்து, பொறுத்துக. இது ரொம்ப முக்கியமான பொறுத்துக அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து கேள்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என்ன அப்படின்னா ஐசோகெல். சரியா? ஐசோகெல்னா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தா வந்து பாருங்கள் ஐசோக்ரைம். அடுத்து ஐசோஹைட்ஸ், ஐசோபார். ஃபஸ்ட் ஐசோகெல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. சரியா? அடுத்து ஐசோக்ரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. அடுத்து ஐசோஹைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம மலையளவு கோடு. ஹை மழை வந்துருச்சு. ஓகேவா? மழை வந்துருச்சு. ஓகே. ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. பார்னாலே எதை பற்றி குறிக்கும்? அந்த காற்றோட ப்ரெஷர், அழுத்தத்தை குறிக்கும். ஸோ 4 3 2 1 அப்படிங்கிறது தான் சரி. இதில் வேறு ஏதாவது விட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் ஐசோதேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோதேர்ம்னா தேர்மல் அப்படின்னாலே வெப்பத்தை வந்து குறிக்கும். சம வெப்பக்கோடு. சரியா? சம வெப்பக்கோடு, அவ்வளோதான். ஐசோக்ரைம்னா சம வெப்பநிலை கோடு, சராசரி சம வெப்பநிலை கோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஐசோலோபார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. பாருங்கள், ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு, ஐசோலோபார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அயனமண்டலம் என அழைக்கப்படுவது எது? அயனமண்டலம் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பமண்டலத்தை சொல்லுவாங்க. உலகில் இதுவரை மிக குறைந்த வெப்பநிலை எந்த இடத்துல பதிவானது அப்படின்னா சோவியத் ஓஸ்டாக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பதிவாயிருக்குது. செங்குத்தாக நகரும் வாயு காற்று, கிடைமட்டமாக நகரும் வாயு காற்றோட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறு. சரியா? ஏன் தவறு அப்படின்னா ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. செங்குத்தாக நகரும் வாயு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்றுன்னு சொல்லுவாங்க. செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் யார் வெளியிட்டாங்க அப்படின்னா அல் பலாஹி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வெளியிட்டாங்க. அல் பலாஹி. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு. சுனாமி எந்த வருஷம் ஏற்பட்டுச்சு? சுனாமி பொறுத்த வரைக்கும் 2004 வந்து ஏற்பட்டுச்சு. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. சேவைத்துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 53% பங்களிப்பு சேவைத்துறை வழங்குகிறது. ரெண்டுமே சரிதான். இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம் எந்த துறைக்கு எடுத்துக்காட்டு? இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம் எந்த துறை அப்படின்னா கூட்டுறவுத்துறைக்கு எடுத்துக்காட்டு. கூட்டுறவுத்துறைக்கு வேறு எல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ், அடுத்து இந்தியன் ஆயில் ஸ்கைடேக்கிங், ரத்னகிரி, அடுத்து இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். சரியா? ரைட்.
இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு? கூட்டுறவுத்துறைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு. இந்தியாவின் டெட்ராய்ட் இல்லைன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் கூட சொல்லலாம். சென்னை நகரம் நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் 60% பங்களிப்பை வழங்குகிறது. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். ஸோ சரியான விளக்கம். நீதித்துறை என்பது எந்த நிலை பொருளாதார நடவடிக்கை? நீதித்துறை அப்படிங்கிறது 5ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை. உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? எத்தனை வகைகளாக அப்படின்னா 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு முக்கியமான ஒன்று 1986. பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படுவது என்ன? பருவமழை பொய்ப்பின் காரணமாக என்ன வரும்? வறட்சி வந்து வரும். புவியின் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அளவு என்ன? நைட்ரஜன் அளவு இதுதான் அதிகமாக இருக்கும், 78%. ஆக்சிஜன் 21%. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படும்? கோள் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரதா சதன் எனும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? சாரதா சதன். ஸோ இந்த அமைப்பை தொடங்கியது யார் அப்படின்னா பண்டித ரமாபாய் அல்லது ராமாபாய். பண்டித ராமாபாய் உருவாக்குனாங்களா? அதே மாதிரி சாரதா சட்டம் அப்படிங்கிறது இதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. சாரதா சட்டம் 1930 வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என எப்போது மறுபெயர் இடப்பட்டது? மதராஸ் அப்படிங்கிறது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து மாற்றினாங்க? ஜூலை 1996. பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என எந்த சட்டத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டது? பெண் சிசு கொலை எந்த விஷயம் மூலமாக அப்படின்னா வங்காள ஒழுங்குமுறை சட்டம். என்ன சட்டம்? வங்காள ஒழுங்குமுறை சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 1804. சரியா? 1804 வங்காள ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக பெண் சிசுக்களை சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து சதி அப்படிங்கிற பழக்கம் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 1829 ஒழுங்குமுறை சட்டம். சரியா? விதவைகள் மறுமண சட்டம் 1856. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. குழந்தை திருமணத்தை இதில் தான் தடை செஞ்சாங்க. சரியா? தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு இப்போ தான் நம்ம வந்து சொன்னேன் 1829. சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளிகளை தொடங்க பரிந்துரை செய்த குழு என்ன? எந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா ஹண்டர் குழு, ஹண்டர் கல்விக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1882 வந்து சொல்லியிருப்பாங்க. 1882. இந்தியாவின் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? செல்வ சுரண்டல் கோட்பாடு பொறுத்த வரைக்கும் தாதாபாய் நௌரோஜி. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா கிரீன்லாந்தில். சரியா? எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா டிசம்பர் 5. தோட்டப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண், இது ஏற்கனவே பார்த்துட்டோம், சரளை மண் அப்படிங்கிறது. இந்த இது ஏற்கனவே பார்த்துட்டோம், வழியியல் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது போகிறேன். மழைப்பொழிவு 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டுகளை கொண்டிருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. மண்ணின் மேல்நிலை அடுக்கு எது? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு வந்து இருக்கும், நிறைய அடுக்குகள் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்நிலை அடுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. மேல்நிலை அடுக்கு எது அப்படின்னு கேட்டால் கரிம மண் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கரிம மண் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா உண்மையான ஈரப்பதம். ஐசோகெல் என்பது என்ன? ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. சம சூரிய வெளிச்சக்கோடு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஆவியாதலின் விகிதம் எப்போது அதிகரிக்கிறது? எப்போது அதிகரிக்கும் அப்படின்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது. நீராவியிலிருந்து நீராக மாறும் முறை என்ன? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவி சுருங்குதல்.
பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆவியாதல் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர். மழை பொழிவின் கன அளவு கன அடி. மழைநீரின் கொள்ளளவு கன அடி ஏக்கர் அடி. இது எல்லாமே சரிதான். முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட எந்த ஆண்டு அதிகமானது? எந்த ஆண்டு அப்படின்னா 2007 வந்து அதிகமானது. உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எது? எது அப்படின்னா டோக்கியோ. சர்வதேச எல்லைக்கு வெளியிலிருந்து ஒரு புதிய நாட்டில் குடிபுகுபவர்கள் யார்? யார் அப்படின்னா குடிபெயர்பவர். இந்திய பெருங்கடலில் சுனாமி இது பார்த்துட்டோம். ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் எந்த துறைக்கு எடுத்துக்காட்டு? ஒரு சிலது ரிப்பீட்டடாக வந்துருச்சு. ஓகேவா? எந்த துறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கூட்டுறவு துறைக்கு எடுத்துக்காட்டு. உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4. இதுவும் பார்த்துட்டோம், பரவாயில்ல. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார்? யார் சொல்கிறா? ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லுவார். யார் சொல்கிறா? ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவார். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 27 சொல்கிறது என்ன? ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 27 வந்து சொல்லுது. இது வந்து எதில் வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வரும், அடிப்படை உரிமைகளில் வந்து வரும். சரியா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சட்டமன்ற மேலவை 3 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். 6 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுகின்றனர். 3 1 பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் எது சரி அப்படின்னா 1 and 3 இந்த 2 வந்து சரி. அப்போ எது தவறு? 2வது உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஏன் தவறு அப்படின்னா 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தான். சரியா? 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தான் பட்டதாரிகள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 2வது கூற்று வந்து தவறு. ஸோ 1 and 3 மட்டும்தான் சரி. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 62 வந்து ஓய்வு பெறுவாங்க. உச்சநீதிமன்றம் அப்படின்னா 65. மனித உரிமை பிரகடனத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன? இது முக்கியமான ஒன்று. 30. மனித உரிமை பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னா 30 வந்து இருக்குது. பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளும் நீக்குவதற்கான மசோதா எப்போது கொண்டு வரப்பட்டது? எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1979 கொண்டு வரப்பட்டது. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கூற்று சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கலை. ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் கிரிமினல் குற்றம் பதிவு செய்யப்படும்? 304A. சேது பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2016. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் 1835 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. இதில் 46 படைப்பிரிவுகள் உள்ளன. இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது சரி அப்படின்னா முதல் கூற்று சரிதான், 2வது கூற்று சரிதான். சரியா? ஆனால் 3வது கூற்று வந்து தவறு. ஏன் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது வந்து வரும், பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து வராது. ஸோ 1 and 3 தான் வந்து என்ன அப்படின்னா சரி. இராணுவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆர்மி டே அப்படிங்கிறது எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 15 வந்து அனுசரிக்கப்படுகிறது. அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? கிருஷ்ணமேனன். அடுத்து 1773 ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. உச்சநீதிமன்றம் முதலாக மதராஸில் நிறுவப்பட்டது. அந்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்பே நியமனம் செய்யப்பட்டார். இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னா முதல் கூற்று சரி, 3வது கூற்று சரி. ஆனால் முதலாக மதராஸில் நிறுவப்படும் கொடுத்துருக்காங்க, இது தவறு. சரியா? ஸோ 1 and 3 தான் வந்து சரி. இந்தியாவில் விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு அப்படின்னா 2000 வந்து உருவாக்குனாங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை என்பதை கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆர்டிகல் 29 பிரிவு 2. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் நாள்
கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஜனவரி 9ஆம் நாள் வருகை புரிந்தார். ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம். ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஷ் ஆண்டாக அறிவித்தது. சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. தேசிய ஆயுதப்படைகள் கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 7 வந்து அனுசரிக்கப்படுகிறது. லோக் அதாலத் குடும்ப நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும். ரெண்டாவது கூற்று சரிதான், ஆனால் குடும்ப நீதிமன்றம் கிடையாது, மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. ஸோ 2 மட்டும்தான் வந்து சரி. நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விரைவு நீதிமன்றம் 2000, நீதிமன்றம் 2005. 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்து அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். 1955 குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பது அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர். ஆமாம், இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நம்மளுக்கு எதன் அடிப்படையில் குடியுரிமை சட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா 1955 குடியுரிமை எப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ கூற்று சரியான விளக்கம். ஆளுநரால் நியமனம் செய்யப்படாத பதவி எது? ஆளுநர் நியமனம் செய்யப்படாத பதவி மாநில அரசோட பணியாளர் தேர்வாணையத்து தலைவர், இவர் தான் நியமனம் பண்ணுவார். தேர்வாணைய உறுப்பினர் நியமனம் பண்ணுவார், தலைமை வழக்கறிஞர் நியமனம் பண்ணுவார். பல்கலைக்கழக வேந்தர், இது வந்து தப்பு, சரியா? ஏன்னா வேந்தரே ஆளுநர் தான். ஓகேவா? ரைட். இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. கரெக்டு தான், 1955 தான். இச்சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை குறிக்கிறது. கரெக்டு தான். குடியுரிமை இழப்பு பற்றி 4 வழிமுறைகள் இல்லை, 3 வழிமுறைகள் தான் வரும். ஸோ 1 and 2 தான் வந்து சரி. முதல் லோக் அதாலத் எங்கு எப்போது நடைபெற்றது? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல் லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் ஜுனாகத்தில் 1982 வந்து நடந்துச்சு. இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னா கல்கத்தா. 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம். 1860 குற்றவியல் நடைமுறை சட்டம். சர் திவானி அதாலத் குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். சர் நிசாமத் அதாலத் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதில் எது சரி அப்படின்னா 1வது சரிதான், 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம். 2வது வந்து பாருங்கள், 1861 தான் குற்றவியல் நடைமுறை சட்டம். 1860 இந்திய தண்டனை சட்டம் தான் சொல்லுவாங்க, சரியா? ஸோ 2வது குற்றம் வந்து தவறு. அப்போ 1, 3, 4 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி. பொதுநல வழக்கு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது எது? பொதுநல வழக்கு அப்படிங்கிறது எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து அறிமுகம் பண்ணாங்க. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? அர்ஜுன் சிங். எந்த எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் படைப்பிரிவு சாஸ்திர சீமாபால் என அழைக்கப்படுகிறது? எது அப்படின்னா இந்தியா, பூடான். அடுத்து வந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டங்கள், சரியா? இந்து விதவை மறுமண சட்டம் 1855 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பார்த்தோமா, சரியா? 1856. அப்போ முதல் கூற்று வந்து தவறு. இந்து வாரிசு சட்டம் 1956 கரெக்டு தான். மகப்பேறு நலச்சட்டம் 1961 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மகப்பேறு நலச்சட்டம் 1961 தான். 1961 வரதட்சணை தடை சட்டமும் வந்திருக்கும். ஸோ 1961 தான், கரெக்டு தான். அப்போ எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குது? 3 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 ஈவ்டீசிங். ஓகேவா? அடுத்து அநாகரிகமாக சித்திரத்திற்கு எதிரான சட்டம் 1999, தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. இந்த 61 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வந்து இருக்கும். மகப்பேறு நலச்சட்டமும் அடுத்து வரதட்சணை தடை சட்டமும் இருக்கும் 61. அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் 2005. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்பது யாருடைய வாக்கியம்? யாருடைய வாக்கியம் அப்படின்னா இக்பாலோட வாக்கியம். காலாட்படை பிரிவான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது?
உதகமண்டலம் ஊட்டியில் வந்து இருக்குது. 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாளில் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின் பிரிவு 1 படி 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவர். இதில் 1 மட்டும்தான் சரி, 2வது தவறு. ஏன் தவறு அப்படின்னா பிரிவு 1 கரெக்டு தான். 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் தான் குழந்தையாக அறியப்படுவர். சரியா? ஸோ 1 மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா சரி. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. சரியா? இந்திய கடலோர காவல்படை எப்போது நிறுவப்பட்டது? இந்திய கடலோர காவல்படை 1978 வந்து நிறுவனாங்க. விரைவு அதிரடிப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? எப்போ அப்படின்னா அக்டோபர் 7. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 1993 வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? தேசிய மனித உரிமை ஆணையம் கரெக்டாக எப்போ அப்படின்னா 1993 அக்டோபர் 12 வந்து கொண்டு வந்தாங்க. அக்டோபர் 12. அதே மாதிரி இதோட தலைவராக வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார், தலைவரையும் உறுப்பினர்களையும். அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு. தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது சரியா? தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. சரிதான். இது ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. கரெக்டு. மாநில பட்டியல் பொதுப்பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பானவை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. மாநில பட்டியல் தான் வரும். சரியா? பொதுப்பட்டியல் இங்கே வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து கம்மி. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சாரி பொதுப்பட்டியலும் இதில் வந்து வரும். ஓகேவா? ஏன்னா மாநிலம் முழுந்து உள்ளே இருக்கு இல்லையா? 1 2 3 3மே வந்து சரி. இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? டெல்லி. இஸ்லாம், இந்து உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் நமது கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் யார்? அக்பர். பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு நடைபெற்ற ஆண்டு என்ன? 1954. புதிய பொருளாதார கொள்கை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? புதிய பொருளாதார கொள்கை 1991. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பண மதிப்பிழப்பு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2016 நவம்பர் 8. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார்? வாக்கர். சவுதி அரேபியா நாட்டின் பணத்தின் பெயர் என்ன? சவுதி அரேபியாவுக்கு ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது? எந்த மொழி வார்த்தை அப்படின்னா சமஸ்கிருதம். அதே மாதிரி இந்திய ரூபாய்க்கான குறியீடு இருக்கு இல்லையா? இந்த குறியீடு இதை வந்து உதயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டிசைன் பண்ணார். அடுத்து தங்கம். தங்கம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது கரோலினா, வெள்ளி ஏஞ்சலினா, செம்பு கப்ரூன், வெண்கலம் டின்னி. ஓகேவா? தங்கம் என்ன கரோலினா, வெள்ளி ஏஞ்சலினா. ஏஞ்சலினா எப்படி இருப்பாங்க? வெள்ளையாக இருப்பாங்க. கரெக்ட் தானே? ஏஞ்சலினா ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க இல்லையா? செம்பு கப்பு, வெங்கல கிண்ணி. ஒரு வெங்கல கிண்ணி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வெங்கல டின்னி அப்படின்னு மைண்டில் வச்சு வச்சுக்கோங்க. பண மோசடி நடவடிக்கை சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. வங்கி பணம் என்பது என்ன? வங்கி பணம் அப்படிங்கிறது காசோலை. அடுத்து பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். ரெண்டுமே சரிதான். ஸோ 1 and 2 சரி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொதுத்துறை நிறுவனங்கள் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வி கிருஷ்ணமூர்த்தியை சொல்லுவாங்க. மதியுரையக குழு என்று அழைக்கப்படுவது எது? மதியுரையக குழு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக சொல்லுவாங்க. இதை வந்து திங்க் டேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? அதிக அளவில் பணியாளர்கள். ரயில்வே. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்துக்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956. இது வந்து 2வது தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். முதல் தொழில் கொள்கை 1948 வந்து கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியது. சரி. இது திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். சரி. 1 and 2 ரெண்டுமே சரி. பம்பாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1940 வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கில் 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. சரியா?
அடுத்து நெஃப்ட் என அறியப்படுவது என்ன? நெஃப்ட் மின் வங்கி. நீதிமன்றங்கள் திட்டம் எப்போது நிறுவப்பட்டது? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2005. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத். இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? கரெக்ட் தான், இது ஃபஸ்ட்டு குற்று கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862. சரி. 1835 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கி. சரி. ஸோ என்ன சரி அப்படின்னா அனைத்துமே சரிதான். 6 முதல் 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு 21A வழிவகை செய்கிறது. சரியா? சரிதான். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 15 வயது பூர்த்தியடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது. சரி. 1 and 2 சரி. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆளுநர் யாரால்? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். மாநில அமைச்சரவையின் குழுவின் தலைவர் யார்? அமைச்சரவை குழுக்கு யார் ஹெட்டு? முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? யார்? ஆளுநர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? கேள்வி நல்லா பார்க்கணும். பங்கு பெறாதவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் 65. கீழ்கண்டவர்களில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? இதில் எது வந்து கிடையாது அப்படின்னா சொத்துரிமை மூலம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லாமே வரும். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், இயல்பு குடியுரிமை மூலம். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த பகுதி? பகுதி 2 ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும். இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? எந்த உலோகம் அப்படின்னா தங்கம் பயன்படுத்துகிறாங்க, வெள்ளி, வெண்கலம் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது. இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? இதை நான் ஏற்கனவே சொன்னேன். யார்? உதயகுமார், உதயகுமார் சொல்லலாம். பணத்தின் மதிப்பு என்ன? பணத்தின் மதிப்பு பொறுத்த வரைக்கும் அகமதிப்பும் இருக்கும், புற மதிப்பும் இருக்கும். ஸோ A&B அப்படிங்கிறது தான் கரெக்டு. வங்கி பணம் என்பது எது? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வங்கி பணம் பொறுத்த வரைக்கும் காசோலை வரும், வரைவோலை வரும், கடன் மற்றும் பட்டு அட்டைகள், மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? அடுத்து பின் வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார்? யார்? இதில் உள்ள எல்லாமே வந்து வருவாங்க. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது என்ன? முதலாளித்துவமும் சமதர்மமும் வரும். ஸோ A&B சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரீகால் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. இது அதாவது கேள்வியில் இல்லாதது. நம்ம இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சார் யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா தான் கண்டுபிடிச்சார். 1498 கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்தார். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு வந்த யூரோப்பியன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதில் போர்ச்சுகீசிய ஆளுநர்கள் நிறைய பேர் வந்து வருவாங்க. அதில் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா, அல்போன்சோ டி அல்புகர்க்கு, நினோட்டி குன்கா இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. இதில் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு கொள்கை வந்து பின்பற்றினார். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டேனியர்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தரங்கம்பாடியை டேனியர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா டேனஸ்பர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கர்நாடகா போர்கள் மொத்தம் எத்தனை நடந்துச்சு அப்படின்னா 3 கர்நாடக போர் வந்து நடந்துச்சு. முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1746லேருந்து 48 வரைக்கும் நடந்துச்சு. 2ஆம் கர்நாடக போர் 1749லேருந்து 54 வரைக்கும் நடந்துச்சு. 3ஆம் கர்நாடக போர் 1756லேருந்து 63 வரைக்கும் நடந்துச்சு. சரியா? இந்த முதல் கர்நாடக போரில் அடையாறு போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 1746 நடந்துச்சு. முதல் கர்நாடக போரில் அடையாறு போர் 1746. அது மாதிரி இந்த முதல் கர்நாடக போர் எதன் அடிப்படையில் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1748 ஐலாச்சாப்பல் உடன்படிக்கை அடிப்படையில் முடிவுக்கு வந்துச்சு. பாண்டியப்பாறு, ஐலாச்சாப்பல் உடன்படிக்கை, அடுத்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை, அடுத்ததாக பாரிஸ் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1755. அதுமாதிரி பாரிஸ் உடன்படிக்கை 1763. இதில் வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1760 வந்து நடந்துச்சு. ஓகேவா?
இதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க போதும்.